முதலாவதாக அவதானத்தை செலுத்தப் போகிற செய்தி, நேற்றைய தினம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று 7 ஆண்டுகள் பூர்த்தியாக இருந்தன. இதனை முன்னிட்டு அந்தோனியார் திருத்தலத்தில் நினைவேந்தல் நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது. அதில் வடகிழக்கு உள்ளிட்ட பல்வேறு ஆலயங்களிலும் இவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன. இந்த நிலையில் இலங்கையை உலுக்கிய உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்தப்பட்டு நேற்றுடன் 7 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு அன்று தாக்குதலுக்கு இலக்கான கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் திருத்தலத்தில் நேற்று காலை உணர்வுபூர்வமான நினைவேந்தல் நிகழ்வுகளும் விசேட ஆராதனைகளும் இவ்வாறு நடைபெற்றிருப்பதான செய்தி தரப்படுகிறது. இந்த நினைவேந்தல் நிகழ்வில் கத்தோலிக்க திருச்சபையின் முக்கிய பிரமுகர்கள் இவ்வாறு பங்கேற்றிருக்கிறார்கள். இதிலும் பிரதானமாக இந்த நினைவேந்தல் நிகழ்வின் பொழுது பலரும் கண்ணீர் மல்க காத்திருந்ததையும் நாம் அவதானிக்கலாம். எனவே பல நாடுகளின் தூதுவர்கள் மற்றும் ராஜேந்திரிகளும் இதில் கலந்து கொண்டார்கள். அதற்கமைய வத்திகான் தூதுவர், ஐரோப்பிய ஒன்றியம், பிரான்ஸ், இத்தாலி, நெதர்லாந்து, ஜெர்மனி, கனடா, ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளின் தூதுவர்கள் மற்றும் உயர்மட்ட பிரதிகளும் இதில் பங்கேற்றிருந்தார்கள். தாக்குதலில் உயிரிழந்த 45 வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகளின் நினைவாகவும் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்காகவும் இவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தியதோடு கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையிடம் தமது இரங்கலையும் பகிர்ந்து கொண்டார்கள். தாக்குதல் இடம்பெற்ற நேரமான காலை 8:45 அளவில் உயிரிழந்தவர்களின் நினைவாக ஆலயமணி ஒலிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர், சமய தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் மெழுகுவர்த்திகளை ஏந்தி 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினார்கள். உயிரிழந்தவர்களின் உருவப்படங்களுக்கு முன்னால் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்திய உறவினர்களின் காட்சிகள் காண்போரை நெகிழச் செய்தன. நினைவேந்தல் நிகழ்வை முன்னிட்டு கொச்சிக்கடை திருத்தலத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் ஆத்ம சாந்திக்காகவும் காயமடைந்து இன்னும் சிகிச்சை பெற்று வருபவர்களின் நலனுக்காகவும் விசேட கூட்டு பிரார்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டன. அத்துடன் நாட்டில் மீண்டும் இவ்வாறுதொரு இலைச்சத்தனமான சம்பவம் நிகழக்கூடாது என வேண்டி அனைத்து மத தலைவர்களும் அப்பிரார்த்தனையில் ஈடுபட்டிருந்தார்கள். இது ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. அதே நேரத்தில் உரிய குற்றவாளியை நெருங்கி இருக்கிறோம் என்கிற நிலையில் அரசாங்கமும் இருக்கிறது. இவ்வாறான ஒரு சூழ்நிலைக்கு மத்தியிலேயே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் 7ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் இவ்வாறு இடம்பெற்றிருக்கின்றன. இதே நேரம் இலங்கையில் கடந்த பல தசாப்தங்களாக கொலைகள், காணாமல் போதல்கள் மற்றும் அரசியல் படுகொலைகள் முறையான விசாரணைகளின்றி காலப்போக்கில் மறைக்கப்படும் ஒரு ஆபத்தான போக்கு காணப்படுவதாகவும் 70களில் தொடங்கிய இந்த தேசிய பேரழிவு கொள்கை இன்றும் தொடர்கிறது. அந்த நிலைமை உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களால் கொல்லப்பட்டவர்களுக்கும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்று பேராயரும் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். தற்போதைய அரசாங்கம் இந்த விடயத்தில் சாதகமான அணுகுமுறையை கொண்டுள்ளது. இருப்பினும் சில அதிகாரிகள் விசாரணைகளை தடுக்க முயல்வதாக தெரிவித்த பேராயர் இந்த விடயத்தில் ஜனாதிபதி அனுர்குமார் ஜனநாயக்க வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்றும் இவ்வாறு வலியுறுத்தியிருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு நேற்றுடன் 7 ஆண்டுகள் நிறைவடைந்த முன்னிட்டு கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் திருத்தலத்தில் இடம்பெற்ற விசேட பிரார்த்தனை மற்றும் நினைவேந்தல் நிகழ்வுக்கு பிறகு அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். 2019 ஏப்ரல் 21 நடத்தப்பட்ட அழிவுகரமான தாக்குதல்களினால் 278 பேர் உயிரிழந்தனர் என்பதையும் 500க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் என்பதையும் நாம் அறிவோம். அது இலங்கையின் பொருளாதாரத்தில் பாரதூரமான தாக்கத்தை ஏற்படுத்தியதோடு 30 ஆண்டு கால யுத்தத்துக்கு பின் பல்வேறு மதங்களுக்கும் இனங்களுக்கும் இடையில் மெல்ல மெல்ல கட்டியெழுப்பப்பட்ட நல்லிணக்கம் மற்றும் ஒற்றுமையையும் கடுமையாக பாதித்தது. நாம் தற்போது கூடியிருக்கும் கொச்சிக்கடை புனித அந்தோனியார் திருத்தலம், நீர்கொழும்பு கட்டுவாப்பிட்டி புனித செபாஸ்டியர் தேவாலயம், மட்டக்களப்பு சியோன் தேவாலயம் மற்றும் கொழும்பிலுள்ள சினமன், கிராண்ட், ஷங்கிரிலா, கிங்ஸ்பரி மற்றும் ட்ரோபிக்கலின் ஆகிய ஹோட்டல்களில் நடத்தப்பட்ட 7 வெடிப்புகள் தேவாலயங்களில் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த அப்பாவி மக்களையும் ஹோட்டலில் இருந்த சுற்றுலாப் பயணிகளையும் ஊழியர்களையும் பலிகொண்டன. உயிரிழந்தவர்களில் 68 சிறுவர்களும் 14 நாடுகளைச் சேர்ந்த 45 வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகளும் அடங்குவர் என்பதையும் நாம் நினைவு கூற வேண்டும். இந்த குண்டு தாக்குதல்கள் மூலம் நாட்டில் மீண்டும் இன மற்றும் மத ரீதியான மோதல்களை உருவாக்க ஒரு சூட்சமான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது என்பது எங்களுக்கு தெளிவாக தெரிந்தது. தாக்குதலுக்கு பின்னர் மத தலைவர்கள் விடுத்த அமைதி வேண்டுகோளினால் இனக்கலவரங்களை உருவாக்கும் முயற்சிகள் தோல்வியடைந்ததைக் கண்ட சதிகாரர்கள் ஏப்ரல் 21 தாக்குதலுக்கு 2 வாரங்களுக்கு பிறகு மே 5ஆம் தேதி நேர்கொழும்பிலும் பின்னர் மே 11, 12, 13 ஆகிய தேதிகளில் நாத்தாண்டிய மாதம்பை தொடங்கி கொட்டாரமுல்ல ஊடாக மினுவாங்கொடை வரை முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக திட்டமிட்ட வன்முறைகளை தூண்டிவிட்டார்கள். முஸ்லிம் வீடுகள் மீது கற்கள் எறியப்பட்டன, நிறுவனங்கள் எரிக்கப்பட்டன. இதில் ஒரு முஸ்லிம் சகோதரர் கொல்லப்பட்டார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரணை நடத்திய ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கையில் இந்த தூண்டுதல் சம்பவங்கள் குறித்து விரிவாக கூறப்பட்டுள்ளது. வன்முறைகளை கட்டுப்படுத்த சில போலீஸ் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் தவறிவிட்டனர் என்று அந்த அறிக்கை குறிப்பிடுகிறது. இந்த கலவரங்களை ஏற்பாடு செய்தது யார் என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டியது அவசியம். இது ஏப்ரல் 21 தாக்குதலுடன் தொடர்புடையதாக இருக்கலாம். பாதுகாப்புத் துறையில் உள்ள எவராவது இந்த வன்முறைகளை கட்டுப்படுத்துவதை தடுத்தார்களா என்பதையும் கண்டறிய வேண்டும்.
இந்த நினைவேந்தலை ஒருங்கிணைக்கும் நாம் அதிகாரத்தில் உள்ளவர்களிடம் கேட்பது என்னவென்றால், இந்த தாக்குதல்கள் குறித்து ஆழமாகவும் தீவிரமாகவும் விசாரணை நடத்தி இதன் பின்னணியில் உண்மையில் யார் இருந்தார்கள் என்பதை வெளிப்படுத்துங்கள். இலங்கையில் கடந்த பல சதாப்தங்களாக கொலைகள், காணாமல் போதல்கள் மற்றும் அரசியல் படுகொலைகள் முறையான விசாரணையின்றி காலப்போக்கில் மறைக்கப்படும் ஒரு ஆபத்தான போக்கு காணப்படுகிறது. 70களில் தொடங்கிய இந்த தேசிய பேரழிவு கொள்கை இன்றும் எங்களை தொடர்கிறது. அரசியல் தலையீடுகள் காரணமாக சட்டத்தின் ஆட்சி பலவீனமடைந்துள்ளது. ஊழல் கலாச்சார உண்மையை மறைப்பதும் பொய்களை பரப்புவதும் ஒரு வாடிக்கையாகிவிட்டது. சமூக ஒழுக்கம் சீர்குலைந்து மனித உயிர் மற்றும் கண்ணியத்திற்கான மதிப்பு குறைந்து வருகிறது. அரசியல் தலைவர்கள் பாதுகாப்பு பிரிவினரை தமது சட்டவிரோத செயல்களுக்காக பயன்படுத்தும் கலாச்சாரம் மிகவும் கவலைக்குரியது. இத்தகைய சூழ்நிலையில் எமது அண்மை கால வரலாற்றில் நடந்த வன்முறைகள் மற்றும் பயங்கரவாத செயல்களுக்கு பின்னால் உள்ள உண்மையை தேடுவது மிகவும் கடினமாகியுள்ளது. அரசியல் தலையீடு மற்றும் பொய்கள் காரணமாக உண்மை வெளிவருவது தடுக்கப்படுகிறது. விசாரணைகளை தடுப்பவர்கள் அல்லது திசை திருப்பவர்கள் ஏன் அவ்வாறு செய்கிறார்கள்? உண்மை வெளிவந்தால் அது தங்களை பாதிக்கும் என்ற அச்சத்தினால் தான் அவர்கள் இவ்வாறு செயற்படுகிறார்களா? ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்ட சில முக்கிய விடயங்கள் இன்னும் முழுமையாக விசாரிக்கப்படவில்லை. தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்கள் கடந்த பல ஆண்டுகளாக தீராத துயரிலும் வலியிலும் இருக்கிறார்கள். உண்மை எப்போது வெளிவரும் என்று அவர்கள் எங்களிடம் கேட்கிறார்கள். ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் 1ஆம் தொகுதி மட்டுமே வெளியிடப்பட்டுள்ளது. ஏனைய தொகுதிகள் இன்னும் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளன. இந்த ரகசியத்தன்மை எமக்கு மிகுந்த வேதனையை தருகிறது. உயிரிழந்தவர்கள் கத்தோலிக்கர்களாக இருப்பதாலும் எமது புனிதமான தினத்தில் எமது தேவாலயங்கள் இந்த தாக்குதல்கள் நடந்ததாலும் உண்மையை அறிவது எமது அடிப்படை உரிமையாகும். 2019 முதல் பதவியிலிருந்த ஆட்சியாளர்கள், போலீஸ் தலைவர்கள் மற்றும் சட்டம் அதிபர் திணைக்கள அதிகாரிகள் உண்மையை வெளிக்கொணர்வதற்கு பதிலாக பொதுமக்களை குழப்பவும் உண்மையை மறைக்கவும் முயன்றிருக்கிறார்கள். 2024 ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசாங்கம் இந்த விடயத்தில் சாதகமான அணுகுமுறையை கொண்டுள்ளது. இருப்பினும் சில அதிகாரிகள் விசாரணைகளை தடுக்க முயல்கிறார்கள். சேனல் 4 தொலைக்காட்சி வெளியிட்ட தகவல்கள் குறித்து விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். பதவிகளில் இருப்பவர்கள் அல்லது முன்னொரு காலத்தில் நாட்டுக்கு சேவை செய்தவர்கள் என்ற காரணத்துக்காக எவரும் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். ஒரு அதிகாரி குற்றச்செயலில் ஈடுபட்டால் அவர் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். அதை நாட்டுக்கு செய்யும் துரோகம் என அர்த்தப்படுத்துவது தவறானது. கடந்த 2024 அக்டோபர் 6ஆம் தேதி கட்வாபிட்டி புனித செபாஸ்டியர் தேவாலயத்துக்கு வருகை தந்த ஜனாதிபதி காலப்போக்கில் உண்மை புதைந்து போக விட மாட்டேன் என்று உறுதியளித்தார். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி இந்த மனிதாபிமானமற்ற படுகொலையின் பின்னால் உள்ள உண்மையை வெளிப்படுத்த முழுமையான வெளிப்படையான விசாரணை முன்னெடுக்குமாறு அவரை நாம் கேட்டுக்கொள்கிறோம். நீதி கிடைக்கும் வரை எமது போராட்டம் தொடரத்தான் போகிறது. இந்த விடயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி அரசாங்கம் செயற்பட வேண்டும் என்பதே எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்பதாக பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை இவ்வாறு கூறியிருக்கிறார். இதே நேரம் இந்த தாக்குதல்கள் சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்க எடுக்கப்பட்ட ஒரு நுணுக்கமான முயற்சி என ஆதாரங்கள் கூறப்படுகின்றன. எனவே தாக்குதலுக்கு பிறகு மத தலைவர்கள் அமைதி காக்குமாறு விடுத்த கோரிக்கையை மீறி 2 வாரங்களுக்கு பிறகு நீர்கொழும்பு, மினுவாகோனை போன்ற பகுதிகளில் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக திட்டமிட்ட வன்முறைகள் நடத்தப்பட்டதையும் அவர் இங்கே சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதே நேரம் இன்னும் சில விடயங்கள் அவரால் கூறப்பட்டிருக்கிறது. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை சுதந்திரமாக முன்னெடுக்க விடாமல் தடுக்கும் ஒரு குரூரமான மனம் யாருக்கு இருக்கிறது என்ற கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. சில அரசியல் சக்திகள் சாட்சிகளை விசாரிப்பதை தடுப்பதற்கும் கண்டறியப்பட்ட உண்மைகளை மறைப்பதற்கும் அல்லது புனைகதைகளை உருவாக்கி விசாரணைகளை திசை திருப்பவும் முயற்சிப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறான முட்டுக்கட்டைகள் இந்த தாக்குதலின் பின்னணியில் அந்த அரசியல் சக்திகள் இருக்கக்கூடுமோ என்ற ஐயத்தை எழுப்புகின்றன. ஈஸ்டர் தாக்குதல் குறித்த விசாரணைகளை சுதந்திரமாக முன்னெடுப்பதற்கு இடமளிக்காதவாறு தடையாக இருக்கும் அந்த கொடூர மனம் படைத்தவர் யார்? இதனால் முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் மற்றும் முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் நிலந்த ஜெயவர்தனின் பெயர்களில் தொடரப்பட்ட தாக்குதல் சம்பவங்கள் மீண்டும் பேசுபொருளாகின்றன. தற்போதைய அரசாங்கத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ள விசாரணைகள் மிகவும் முன்னேற்றத்தை எடுத்துரைக்கின்றன. மேலும் பாதிக்கப்பட்ட மக்களின் கண்ணீரும் இரத்தமும் நீதிக்காக அழுது கொண்டிருக்கின்றன. நீதி கிடைக்கும் வரை எமது போராட்டம் ஓயாது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தற்கொலை தாக்குதல் இடம்பெற்று 7 வருடங்கள் நிறைவடைந்த நிலையில் நீதியை நிலைநாட்டும் விடயத்தில் அரசாங்கம் அசமந்த போக்குடன் செயற்பட்டால் சர்வதேச விசாரணை கூறுவதே சரியான வழி. தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது வழங்கிய வாக்குறுதிகளுக்கு அமைய விசாரணைகளை முன்னெடுத்தாலும் அவை இன்னும் கீழ்மட்டத்திலேயே இருக்கின்றன. தாக்குதல் முன்னோடியாக செயற்பட்டவர்களை கண்டறிய இன்னும் தீவிர நடவடிக்கைகள் தேவை. ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கைகளில் இன்னும் பகிரங்கப்படுத்தப்படாத பகுதிகள் மற்றும் ரகசிய ஆவணங்கள் குறித்து அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடன் செயற்பட வேண்டும். விசாரணைகளுக்கு இடையூறாக இருக்கும் அல்லது கடந்த காலங்களில் தகவல்களை மறைத்த பாதுகாப்பு மற்றும் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் இன்னும் உயர் பதவிகள் நீடிப்பது விசாரணைகளின் சுயாதீனத்தன்மையை கேள்விக்குறியாகிறது. நீதி நிலைநாட்டும் விடயத்தில் அரசாங்கம் அசமந்த போக்குடன் செயற்பட்டால் சர்வதேச விசாரணை கூறுவதே சரியான வழி என்றும் அவர் தனது உரையினை இவ்வாறு நிறைவு செய்திருக்கிறார். இது பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை நேற்றைய தினம் தெரிவித்த பிரதானமான கருத்தாக அமையப்பெறுகிறது.